Hi friends, welcome back to my channel with me Vijayalakshmi Janathanan. இன்னைக்கு சூப்பர் அண்ட் சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். 10 minutesல செய்யக்கூடிய ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி குடமிளகாய் சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல தக்காளி விதை இல்லாம சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் 3 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் அதுவும் ஈக்குவல் ரேஷியோ தான் ஆட் பண்ண போறேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ நீங்கள் என்னென்ன சாப்பிடுவீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். குக்கும்பர் அந்த மாதிரி கேரட் இது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேக வச்சு எடுத்த கார்ன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு 1 கியூப் அளவுக்கு சீஸ் வந்து இங்கே நான் கிரேட் பண்ணி போட்டுக்க போகிறேன். நீங்கள் சீஸ் வந்து க்யூபாக தான் ஆட் பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க. சீஸ் ப்ரெட்டு கூட இருக்கு இல்லையா, இல்லைனா சீஸ் க்ரீம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான், உங்கள் இஷ்டம்தான். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரிகானோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பீஸா சாஸ் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெப்பர் வேணாலும் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், பன்னீர் வேணாலும் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிம்பிளாக 10 minutesல ஈஸியாக செஞ்சிடலாங்க. மயோனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்க போகிறோம். இதில் வந்து உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால் வந்து இந்த வெஜிடபிள்ஸோடு அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். காரத்துக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வெஜிடபிள் சாண்ட்விச்னால் அப்படியே பச்சையாக வந்து குக்கும்பர் தக்காளி வெங்காயம் பெருசாக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இதில் மசாலா போட்டு இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல க்ரீமியாகவும் இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரெட் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அதே போல் அடுத்த ஸ்லைசஸையும் ரெடி பண்ணிடுறேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நீங்கள் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும்போது இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். பட் மைதா ப்ரெட்டுக்கு பதில் நீங்கள் வீட் ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எது வேணுமோ அதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போது இது மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது நான் டோஸ்டரில் ஒரு வாட்டி நெக்ஸ்ட்டு தோசை தவாவில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். டோஸ்டர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பட்டர் வேணாலும் பட்டர் வச்சு ப்ரஷ் பண்ணிக்கலாம். நான் அப்படியே தான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நமக்கு லைட் வந்து இது ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். இந்த க்ரீன் லைட் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பார்த்தோம்னா க்ரீன் லைட் ஆஃப் ஆகிடுச்சு. நமக்கு ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. அடுத்தது ஒரு பேனை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைனா பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தவா இல்லை, நீங்கள் வந்து க்ரில் பேன் வச்சுருந்தீங்கன்னா க்ரில்லில் கூட டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே நம்ம வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை வச்சே செஞ்சுக்கலாம். இப்போ இது நல்லா வந்து டோஸ்ட் ஆகி வரட்டும். 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹீட்லேயே நமக்கு நடுவில் வச்சுருக்க சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். பாருங்கள் சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு சென்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதை டோஸ்டரில் வந்து ரெடி பண்ணதுனால உங்களுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்திருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு நல்லா அமுங்கி உள்ளே வந்து வெறும் நமக்கு மசாலா மட்டும்தான் இருக்கும். பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுது இல்லையா. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பேனில் வந்து ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணது. இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது உள்ளன்ட்டு. நல்லா சூப்பராக சீஸியாக க்ரீமியாக ஒரு வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டக்குன்னு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிகளுக்கு மேலும் பல வீடியோகளுக்கு மறக்காமல் என் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.